அனைவருக்கும் வணக்கம். நேற்றுலேருந்து தேர்தலில் போட்டி போடணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க மனுவை தாக்கல் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் போய் அவங்க கட்சி சார்பாக நேற்று அவங்களோட மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதில் ரொம்ப பேசு பொருளாக நேற்று இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான். விஜய் இப்போ எது பண்ணாலும் பேசு பொருளாக மாறிடுறாரு. இப்போ நேற்று அவர் மனு தாக்கல் பண்ணார். மனு தாக்கல் பண்ணதில் என்ன பேசு பொருளாக ஆகிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் மனு தாக்கல் பண்ணும்போது அவரோட சொத்து விவரத்தை வெளியிடணும். அதன்படி அவர் சொத்து விவரத்தை சொல்லியிருந்தார். அவருக்கு 404 கோடி சொத்து இருக்கிறதாகவும், இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு 8 கோடி வரைக்கும், அவங்களோட மனைவிக்கு 12 கோடி வரைக்கும், அவங்க அப்பாவுக்கு 3 கோடி வரைக்கும், அவங்க அம்மாவுக்கு 87 லட்சம் அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. சரி, அவர் கொடுத்துருந்ததை இப்போ அவர் கையில் அது இல்லை, அது நான் என் மனைவிக்கு கொடுத்துருக்கேன், பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன், என்னோட அப்பாவுக்கு கொடுத்துருக்கேன், அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவர் அதுவும் கணக்கில் தான் காமிச்சிருக்காரு, கணக்கில் காமிக்க இல்லாமல் இல்லை, என்னோட பணம் தான். ஆனால் இதை என்ன பண்ணிட்டாங்க, இவர் 1000 கோடி மதிப்பிலான அவரோட தொழிலை விட்டு வெளியே வந்திருக்காரு. நீங்களே 404 கோடி தான் சொத்து மதிப்பு காமிச்சிருக்கீங்க. அது போக அப்பா அம்மா பிள்ளைக்கு ஒய்ஃபுக்கே கடன் கொடுத்தாங்கன்னு ஒரு வட்டி கடை வச்சு நடத்துறதா அப்படின்னு சொல்லி நேற்று ஃபுல்லாக ஊடகங்கள் நேற்று இல்லை இன்றைக்குமே அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது நம்ம சீமான் அண்ணன், அவருக்கு ஒரு 55 லட்சம் இருக்கிறதா கணக்கு அமைச்சிருக்காரு சொன்னாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் பேசு பொருளாக பேசினவங்க பேச வேண்டிய பொருளை பேசாமல் விட்டாங்க. நம்ம தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 9 கோடி கிட்ட காமிச்சிருக்காரு. 9 கோடி அந்த இதெல்லாம் காமிச்சிருக்காரு. நம்ம தமிழகத்தில் நம்மளோட முதல்வருக்கு இவ்வளோதான் சொத்து மதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியம் தாங்க. ரொம்ப கம்மியான இதில் 9 கோடி தாங்க, 9 கோடி தான். ஆனால் அந்த ரெட் ஜெயிண்ட் இவரோடது கிடையாதுங்க, அவங்க பையனோடதுங்க. அந்த கலைஞர் டிவி அது அவங்க அப்பாவோடதுங்க. இது மாதிரி ஒரு மினரல் வாட்டர் கம்பெனி, அது இவரோடது இல்லைங்க, அது அவங்க ஒய்ஃபோடதுங்க. அப்படி தாங்க, இவருக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க. இவர் சொந்தமாக கார் கூட கிடையாது, அவங்க பையனோட காரில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, நன்றி.